வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கும்பத்தில் குடிகொண்ட முத்தாலம்மன் கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். கோவில்களில் மூலஸ்தான மூர்த்திகள் முதலில் அமைக்கப்பட்டு பின்பே உற்சவ மூர்த்திகள் செய்விக்கப்படுவது வழக்கம். ஆனால் முதலில் உற்சவ மூர்த்தியாக அம்பாளை எழுந்தருளச் செய்து விழா எடுத்து கொண்டாடிய பின்னர் மூலஸ்தான அம்பாள் திருவுருவச் சிலை செய்து அபிஷேக ஆராதனைகள் நடத்தி மகிழ்ந்துள்ளனர் ராமநாதபுரம் மக்கள். அந்த கோவில் முத்தால பரமேஸ்வரி அம்பாள் திருக்கோவில் ஆகும். அதன் சிறப்புகள் பற்றியும் அந்த கதையை பற்றியும் நாம் இங்கே பார்க்கலாம். காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து வெளிப்பட்டணத்தில் குடிபுகுந்த மக்கள் முதலில் தங்கள் வழிபாட்டுக்கென ஒரு விநாயகர் ஆலயம் கட்டினார்கள். அந்த கணபதிக்கு தர்ம தாவல விநாயகர் என்று பெயர் வைத்து வழிபட்டு வந்தனர். அந்த காலத்தில் இந்த கோவிலுக்குள் குருகுலம் ஒன்றும் செயல்பட்டு வந்துள்ளது. அதில் பயின்ற மாணவர்கள் ஓய்வு நேரத்தில் விளையாட்டாக கரகம் எடுத்து ஆடுவதும் வேப்பிலையை வைத்து கொண்டு விளையாடுவதுமாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு நாள் இரவு அவர்கள் கனவில் ஆதிபராசக்தி தோன்றி, குழந்தைகளே, நீங்கள் ஆடிப்பாடி எடுத்தாடும் இந்த கரகத்தில் முத்தாலம்மன் என்கிற பெயரோடு நான் எழுந்தருளியுள்ளேன். என்னை வழிபடுங்கள். உங்கள் குலத்தையும் ஊர் மக்களையும் காக்கும் தெய்வமாக நான் இருந்து வருவேன் என்று அசரீரியாக கூறினார். அதைத் தொடர்ந்து ஒரு சிவராத்திரி நன்னாளில் முத்தாலம்மன் குடிகொண்ட கரகத்தை எடுத்துச் சென்று தர்மதாவள விநாயகர் கோவிலுக்கு முன்பு நிலை நிறுத்தி குலதெய்வமாக போற்றி வணங்கி வந்தனர். கும்பத்தின் மீதுள்ள மஞ்சனையாக அம்பாள் இருப்பதால் அம்பாளை ஓவியமாக வரைந்து அந்த படத்தை சில காலம் பூஜை செய்து வழிபட்டு வந்தனர். பின்னர் ஐம்பொன் உற்சவ விக்கிரத்தை அமைத்து விழா எடுத்து கொண்டாடி வழிபட்டனர். அதன் பின்னரே முத்தாலம்மன் மூலவரை கற்சிலை வடிவத்தில் உருவாக்கி பிரதிஷ்டை செய்து மூலஸ்தான அம்பாள் பீடத்தில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையும் செய்து வழிபாடுகள் நடத்தி வந்துள்ளனர். இந்த அன்னையானவள் புன்னகை தவழும் மலர்ந்த முகத்துடனும் 4 திருக்கலங்களுடனும் சூலம், உடுக்கை, பாசம், கபாலம் ஏந்தியவளாக மாரியம்மனின் வடிவில் அமர்ந்துள்ளார். வேண்டுவோரின் வேண்டுதலை நிறைவேற்றும் வரப்பிரசாதியாகவும் மிகுந்த சக்தி மிக்கவளாகவும் பக்தர்களின் கண்கண்ட தெய்வமாகவும் அருள் புரிகின்றார். திருமணவரம், குழந்தை பாக்கியம் அமைத்திடவும் அம்மை நோய் உள்ளிட்ட அனைத்து பிணிகளையும் போக்கும் அருள் தெய்வமாக முத்தாலம்மன் வீற்றிருக்கின்றார். இந்த கோவிலில் பரிவார தெய்வங்களாக வள்ளி தெய்வானை சமேத கல்யாண முருகன், ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ண பரமாத்மா, ஆஞ்சநேயர், கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், விஸ்வக்சேனர், மகாலட்சுமி, நாகலிங்கேஸ்வரர், நவக்கிரகம், சேத்திரபாலகரான பைரவர் என அனைத்து தெய்வங்களும் அருள் பாலிக்கின்றனர். பிரதான தெய்வமான முத்தாள பரமேஸ்வரி அம்பாளுக்கு வருடாந்திர பிரம்மோற்சவமாக மாசி மகா சிவராத்திரி பெருவிழா நூற்றாண்டுகளாக விமரிசையாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் முளைக்கொட்டு திருவிழாவும், சித்திரை முதல் நாள் பூச்சொரிதழ் விழாவும், நவராத்திரி விழா, விநாயகர் சதுர்த்தி விழா, கந்த சஷ்டி விழா, கிருஷ்ண ஜெயந்தி விழா, மாதம் தோறும் பௌர்ணமி பூஜைகள், சதுர்த்தி, கார்த்திகை, அஷ்டமி பூஜைகளும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றன. இந்த திருக்கோவிலின் தலவிருட்சமாக வேப்பமரம் உள்ளது. மழலை வரம் வேண்டுபவர்கள் இந்த மரத்தில் தொட்டில் கட்டியும் கரும்பு தொட்டில் எடுத்தும் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றார்கள். காரண ஆகம முறைப்படி இந்த திருக்கோவிலில் 2 கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வெளிப்பட்டணம் பகுதியில் முத்தால பரமேஸ்வரி அம்பாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. ஓகே மக்களே, இந்த கோயிலின் திருக்கதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? அங்கு சென்று வழிபட்டு பயனடைவோம். மீண்டும்
இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.